அதான் நம்ம மக்கள் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது விஜய் அரசியல்ல வந்து தப்பா தெரியுது மற்ற கட்சிக்காரங்களுக்கு, அதுதான் உண்மை. நிச்சயமா சொல்றேன், விஜய் வந்து இப்போ உள்ள ஜனத்தொகையினுடைய பார்மாலிட்டி பார்க்க போனா இன்னைக்கு எங்க இவன் வந்துடுறானோ போயிடுறானோன்னு பல பேர் பல துரோக செயல் பண்றாங்க. இது கடைசியில என்னன்னாக்கா விஜய் மேலேயே வருது. இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு, லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இது விஜயா செய்ய சொன்னாரு. அது இது இன்னைக்கு ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு கிளம்பியிருக்காருன்னாக்கா மக்களுக்கு நல்லது செய்ய நினைப்பாரா, மக்களை அழிக்கிறதுக்காக நினைப்பாரா? அது புரியாம மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு விஜய் முன்னாடி வந்ததுனால எங்க நம்ம கட்சி வரப்போகுதோ, நம்ம கட்சி போக்க போகுதோங்கிற பல ரூபத்துல தலையெடுத்து நல்ல பாம்பு மாரி ஆடிக்கிட்டு நிற்கிறாங்க. இதுக்கு இந்தாண்டா எனக்கு சொல்றதுக்கு எனக்கும் ரொம்ப விளங்கல. காரணம் என்ன, விளக்கம் இருக்கு, இருந்தாலும் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். இப்போ 10 நாள் ஆச்சு, இன்னும் கூட விஜய் வந்து கரூருக்கே போலையே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, தப்பு பண்றாருல விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அது சும்மாங்க கண் துடைப்பு விஷயம். அது விஜய் கரூருக்கு போகாம எப்படி மீட்டிங் நடக்கும்? கரூர் மக்களுக்கு செய்யாம இன்னைக்கு நீங்க அரசியல் மூலியமா 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்க. இன்னைக்கு அவர் மூலயத்துல வந்து 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. எதை வச்சு கொடுத்தாரு? நம்ம கூட்டத்துல நம்ம மக்கள் வீணா பிடிச்ச நம்ம பேரு கெட்ட பேரா போடுங்க, நம்ம வந்து அவங்கள விட அதிகமா தான் நம்ம கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த ஆள் செய்திருக்காரு. இருந்தாலும் நான் என் கட்சியை சொல்ல நான் விரும்பல. காரணம் என்னன்னாக்கா அது பாதுமாட்டிட்டு போயிடும். அப்படி இருப்பதுனால என் கட்சியா இருந்தாலும் நடக்கிற விஷயங்கள் இப்படிதான்.